அதுக்கு வந்து எண்ணெய் அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு. இப்போ ஒரு ஆழாக்கு எல்லார் ஆத்துலேயும் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஆழாக்கு தான் ஒரு ஆழாக்கு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரகரப்புக்காக அரிசி மாவு போட்டிருக்கேன். இதுதான் இது தேவையான பொருள். மஞ்சள் பொடி வந்து கலருக்கு, பூந்தி வந்து இந்த கடலை மாவு லைட் கலராக இருந்தால் நல்லா எல்லோவாக கொடுக்கும், அதுக்காக கொஞ்சம் கலர். அப்புறம் உப்பு, இதுக்கு வந்து பாதி உப்பு தான் போட போகிறேன். 1 டம்ளர் வாழைக்கு அரை ஸ்பூன் தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் காராபூந்தியில் கொஞ்சமாக நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு கருவேப்பிலை எல்லாம் பொரித்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலந்து காராபூந்தி பண்ண போகிறோம். இப்போ வந்து இது போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து மாவை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம கையில் இப்படி எடுத்த இப்படி தொட்டால் ஒரு சொட்டுற அளவுக்கு இது பண்ணணும், அது விழணும், அதுதான் கணக்கு. இதில் பெருசாக இது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. தண்ணியும் அளவெல்லாம் கிடையாது, அதனால் ஓரளவுக்கு பார்த்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். இது இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்சு வந்து கொஞ்சமாக ஒரு தூடு தொட்ட கையால் ஒரு சோடாப்பு, ஏன்னா உள்ளுக்குள்ளே போலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் நல்லா காயணும். போட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி போட்டோன்னா எண்ணெய் வந்து போட்ட உடனே முத்து மேலே வரணும், அது வரைக்கும் நல்லா காயணும். இன்னும் கொஞ்சம் காயட்டும், இது காயலை, நல்லா காயணும். மேலே வருது ஆனால் தட்டையாக இருக்குது பாருங்க. செக் பண்ணிட்டு தான் பண்ணணும், ஏன்னா ரொம்ப தக்கடையாக வந்துடும். இப்போ வந்து போட்டோம்னா வந்திருக்கு, உருண்டையாக தெரியுது பாருங்க. அதனால ஒரு நிமிஷம் இதுனால இன்னும் கொஞ்சம் கூட சுடட்டும். நம்ம அடுத்தடுத்து போட்டுட்டே இருக்கும்போது எண்ணெய் வந்து சூடு கம்மியாயிடும். அதனால குழிக்கரண்டி வச்சுக்கோங்க. லைட்டா எப்படி பண்ணுங்க.
எண்ணெய் காயறது தான் கணக்கு. ஜல்லிக்கரண்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நீங்கள் இருக்கிற கரண்டியவே வச்சு எப்படி பண்ணலாங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜல்லிக்கரண்டி எல்லார் வீட்லேயும் இருக்காது. பிகினர்ஸ் வந்து அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் அது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா முத்து முத்தாக வரும். இதுவே நல்லா வந்திருக்கு, நடுவில் காஞ்சு 3 ஈடு பொரிச்சிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப டைம் வந்து உங்களால் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன். இந்த மாதிரி 1 டம்ளர் போட்டு கடையில் போய் வாங்கி கொடுக்காமல் இருக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து பண்ணி பழக்கம் இல்லை அப்படிங்கிறவா வந்து எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு, குழந்தைகள்லாம் ரெஸ்ட் எடுத்து விளையாட போகும்போது பக்கத்தில் குழந்தைகளை வச்சுன்னு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க காரா பூந்தி. நம்ம காரா பூந்திக்கு எல்லாத்தையும் தாளித்து கொட்ட போகிறோம். காரா பூந்தி ரெடி பண்ணிட்டோம். அடுப்பத்தை வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விடுறேன். நெய் விட்டோன்னா அது கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். சூடானோடனே முதல்ல முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டோடனே அது வந்து இதுவாகட்டும், லைட்டாக தவப்பாகட்டும். நெய்யில் போட்டுக்க வாசனையாக இருக்கும் காரா பூந்திக்குமே. இது போடுறதுக்கு இதில் வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஏன்னா அது நிதானமாக பொரியறதுக்கு இது முந்திரி பருப்பு தவக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அது கொஞ்சம் நேரம் ஆகிட்டு சூடு வந்துருக்கு. இப்போ திராட்சையை போட்டுக்கோங்க. திராட்சை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பொன்னிறமாயிடும். ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து உங்களுக்கு போரும் இது பொரியறதுக்கு. சின்னதாக வச்சுருக்கேன் அடுப்பை. முந்திரியெல்லாம் சவக்க ஆரம்பிச்சிருக்கு. திராட்சை கருவேப்பிலையெல்லாம் நல்லா படப்படான்னு இருக்குது. சின்னதாக தான் வச்சுக்கணும் அடுப்பு. பொறுமையாக அது வந்து நிமிஷமாக திராட்சை வந்து ஆகிக்கும். திராட்சை நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இங்கே மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கொஞ்சோண்டு சால்ட்டு மேலே நம்ம கொஞ்சம் அதில் போட்டிருக்கோம். இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு, திராட்சையெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த பூந்திக்கு தேவையான கம்மியாக போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, லைட்டாக கலருக்கு. இப்போ இந்த பூந்திக்கு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். காரா பூந்தி தானே, அதனால் லைட்டாக தான் காரம். ரொம்ப அதுக்காக நம்ம காயெல்லாம் பண்ணுற அளவுக்கு காரம் இருக்கக்கூடாது. இந்த எண்ணெயில் லைட்டாக பரட்டி ரொம்ப கமறிடும். ஆஃப் பண்ணிட்டேன், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை போட்டு இந்த காரா பூந்தியை போட்டு கலரி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா மொறுன்னு நடுவில் திராட்சை பழத்தோட ஒரு இனிப்பு டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து காரா பூந்தி ரெடி. இது நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சோண்டு காரமோ உப்போ வேணும்னா இந்த சூடாக இருக்கும்போதே, ரொம்ப சூடாக அது வாயில் போட்டு பார்க்குறதுக்கு, இதை நீங்கள் வாயில் போட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் காரமோ உப்போ வேணும் அப்படின்னா இப்போவே போட்டு லைட்டாக சூடு இருக்கும்போது நீங்கள் கலரி எடுத்து வச்சுக்கோங்க. டப்பாவில் கொஞ்சம் சூடு ஆறினோடனே எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. வீட்லேயே நம்ம வந்து 1 டம்ளர் மாவு தான் போட்டுருந்தோம். 1 டம்ளர் மாவுக்கு இவ்வளோ ஒரு ஃபேமிலிக்கு உள்ள இந்த காரா பூந்தி கிடச்சிருக்கு. இது நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இது மிக்சர் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது நீங்கள் காரா பூந்தி ரெடி ஆகிடுது. இது நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காரா பூந்தி ரெடி.